Hi friends, very good morning to all. இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஷின்ஸை இந்த 4 or 5 டேஸில் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியுமோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் மோஸ்ட் ஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸை பாருங்கள். மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு முக்கியமான கொஷின் ஆஃப் 5-hydroxy 1,3 டயோக்சின். அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸில் கொடுத்துருக்கூடிய இந்த 4 காம்பவுண்டில் எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கூடிய 4 ஆப்ஷன்ஸையும் நம்ம 1 by 1 ட்ராப் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ அண்டு செகண்ட் ஆப்ஷன் hydrogen and OH. This is axial and equatorial. Third, boat form. This is the 1,3 dioxide, hydrogen and OH. Next one, fourth option. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ட்விஸ்ட் போட் ஆப்சர் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கேட்டகரி எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நெக்ஸ்ட்டு வரக்கூடியது இது அவங்க கொடுத்துருக்கூடிய இந்த 1,3 கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா 1, 2, 3 எல்லாமே 1,3 டயோக்சின் தான். அதாவது 5-hydroxy 1, 2, 3, 4, 5 இங்கேருந்து நம்ம 1, 2, 3, 4, 5. ஸோ 1, 2, 3, 4, 5 அண்டு 6. ஸோ இது இந்த கொடுத்துருக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ கொடுத்துருக்கூடிய எல்லாமே 1,3 டயோக்சின் தான். இதில் எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு டிட்டர்மின் பண்ணோம். ஆல்ரெடி தெரியும் நார்மலாக அதனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர். இது ஒரு டைப்பான கொஷின்ஸ் பார்த்தோம். நமக்கு இந்த டிஆர்பியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின். முதல்ல சேர் ஃபார்ம், செகண்ட் ஒன் ட்விஸ்ட் போட், நெக்ஸ்ட் ஒன் போட், நெக்ஸ்ட் ஒன் ஆப்சர். திஸ் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்த்தோம். இதுக்கான ஸ்டெபிலிட்டி ஆர்டரில் அதனுடைய ஒரு காம்பவுண்டுடைய ஸ்டெபிலிட்டி அதனுடைய நியூமனுடைய ஃபார்ம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் அதனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுடைய ஸ்டெபிலிட்டி அதனுடைய ஹைட்ரஜன் பாண்டிங் அதனுடைய சேம் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சு என்ன பண்ண முடியும்னா நம்மளால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த கேட்டகரியில் இதில் ஃபஸ்ட்டு கொஷின்ஸுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 காம்பவுண்டில் இந்த ஆக்சிஜனுக்கு இந்த ஆக்சியல் பொசிஷனில் இருக்கக்கூடிய OHக்கு இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ this compound இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜன் இதுக்கு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். திஸ் இஸ் கால்டு த இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால கொடுத்துருக்கூடிய 4 ஆப்ஷனில் எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா டூ டு த இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ கொடுத்துருக்கூடியதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2 பாருங்கள். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கொஷின் நம்பர் 2 ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காம்பவுண்ட் ஏ ஒரு சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்ம் அதில் 2 மெத்தில் குரூப் போத் ஆர் ஆக்சியல் அண்டு இதுவும் தீஸ் ஆர் த சிஸ் காம்பவுண்ட். சரிங்களா, ஒரு ட்ரைமெத்தில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய 3 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஏ அண்டு காம்பவுண்ட் பி இங்கே ஒரு மெத்தில் இங்கே ஒரு மெத்தில் இங்கே ஒரு மெத்தில். சரிங்களா, இந்த ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன கொஷின் ஆப்ஷன் ஏ, பி, சி அண்டு டி. ஆப்ஷன் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர் அண்டு கன்ஃபர்மேஷனல் ஐசோமர் அண்டு எனன்சியோமர், லாஸ்ட் ஒன் டயஸ்டீரியோமர். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் இதெல்லாமே இந்த கொடுத்துருக்கூடிய இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஷின்ஸில் கேட்கக்கூடியது. ஸோ இந்த காம்பவுண்ட் 2க்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் எடுத்து பார்த்தோம்னா 2க்கு முதல்ல மிரர் வச்சு பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டுடைய அட்டாச்மெண்ட் எப்படி இது பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 இதுவும் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ கனெக்டிவிட்டி சேமாக இருக்குது. பட் ஓரியன்டேஷன் பார்க்கணும். நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமருக்கும் கன்ஃபர்மேஷனல் ஐசோமருக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர் அப்படிங்கிறது கனெக்டிவிட்டி வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இது கனெக்டிவிட்டி சேம் 1 2 3 and 4 1 2 3 and 4. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கன்ஃபர்மேஷனல் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபர்மேஷனல் தான். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனில் கனெக்டிவிட்டி சேம், பட் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் ஆர் 3D அரேஞ்ச்மெண்ட் வில் பி டிஃப்ரெண்ட். இட் இஸ் கால்ட் த கன்ஃபர்மேஷனல் ஐசோமர். ஸோ இது கன்ஃபர்மேஷனல் தான், பட் இதில் கன்ஃபர்மேஷனல் ஐசோமர் தான் ஃபர்தராக வரக்கூடியது. அது ஐடென்டிக்கலாக என்ஹான்சியோமரா டயஸ்டீரியோமரா, அது கான்ஃபிகரேஷனல் என்ஹான்சியோமரா கான்ஃபிகரேஷனல் டயஸ்டீரியோமரா அப்படின்னு பார்க்குறதுல அடுத்த கேட்டகரி என்ஹான்சியோமரா டயஸ்டீரியோமரான்னு பார்க்கணும். ஸோ முதல்ல 2 பேருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், 2 பேருக்கு முதல்ல மிரர் இமேஜ் வச்சு பார்த்தோம்னா அதுக்கான ஒரு ஐடியா வந்து நமக்கு கிளியர் கட்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்மில் இந்த காம்பவுண்டு ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஏ, இந்த காம்பவுண்ட் அண்ட் 2 காம்பவுண்டில் இதனுடைய காம்பவுண்ட் பி, இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப். 2 பேருக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு மிரர் வச்சு பார்க்கலாம். மிரர் இமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு வச்சு பார்க்கலாம். 2 பேருக்கும் கண்டிப்பாக என்ன கிடையாது அப்படின்னா நாட் மிரர் இமேஜ், நாட் மிரர் இமேஜ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ், ஆல் த கைரல் ஐசோமர் வில் பி ஆப்போசிட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா என்ஹான்சியோமர். மிரர் இமேஜ் இல்லை, எனி ஒன் ஆஃப் த கைரல் சென்டர் வில் பி டிஃப்ரெண்ட், அல்லது மிரர் இமேஜ் இல்லை அல்லது ஒரு மாலிகுல் ரொட்டேட் பண்ணும்போது சேம் மாலிகுல் வந்து அது ஐடென்டிக்கல் மாலிகுல். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி அந்த கேட்டகரி வச்சு பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் இல்லை, மிரர் இமேஜ் இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்ட் த டயஸ்டீரியோமர். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இந்த கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் டயஸ்டீரியோமர் இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான கொஷின்ஸ். தேர்ட் கொஷின், the energy difference between the energy difference between the two conformational isomers, two conformations of 1,2 dimethyl cyclohexane, 1,2 dimethyl cyclohexane. இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நமக்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட் 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன், அவங்க கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட் ஏ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் அண்ட் காம்பவுண்ட் பி செகண்ட் காம்பவுண்ட் ஆக்சியல் அண்ட் ஆக்சியல். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2க்கும் 1,2, இதுவும் 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன், இதுவும் 1,2, பட் போத் ஆர் சேம் டைரக்ஷன். இட் இஸ் கால்ட் த ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல், பட் சிஸ். இது வந்து சிஸ் 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். இது above the plane, below the plane. This is the trans, இது axial and இது both are axial. இது 1,2 dimethyl cyclohexane. அப்போ கொடுத்துருக்கக்கூடியதில் இதனுடைய எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்சியல் கார்பனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த காஸ் இன்ட்ராக்ஷன் வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி தெரியும் காஸ் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில், அதாவது ஆக்சியல் பொசிஷனில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய மெத்தில், அதுக்கு பேர் 1,3 டை ஆக்சியல் இன்ட்ராக்ஷன். இதெல்லாமே நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ 1,3 டை ஆக்சியல் இன்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய 1,3 இது ஒரு மெத்தில், இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இதனுடைய தேர்ட் 1 2 and 3 இது ஈக்குவட்டோரியல் இருக்குது. ஸோ இதில் காஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ இதில் பார்க்கும்போது 1 2 3 இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன், அதில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், அண்ட் 1 2 3 இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய இன்ட்ராக்ஷன். ஸோ ஒரு காஸ் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு நமக்கு எவ்வளோன்னு தெரியும். ஆல்ரெடி ஈக்குவட்டோரியல் பார்க்கும்போது இங்கே ஒரு ஈக்குவட்டோரியல், அதுக்கு பேர் 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன். ஸோ நமக்கு 1 2 3 and 1 2 3. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், இதுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், ஓவராலாக இன்ட்ராக்ஷன் பார்க்கும்போது நமக்கு 3 காஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு மெத்தில் அதனுடைய ஆக்சியல் பொசிஷனில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் ஓவராலாக நமக்கு 0.9 கிலோ கலோரி பர் மோல் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் 2 மெத்தில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓவராலாக எவ்வளோ காஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த 3 ஹைட்ரஜன், அதே மாதிரி இதில் வந்து 4 ஹைட்ரஜன், டோட்டலாக இது 4 காஸ் இன்ட்ராக்ஷன், இதில் 3 காஸ் இன்ட்ராக்ஷன். 2 பேருக்கும் நமக்கு அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது காம்பவுண்ட் ஏ அண்ட் காம்பவுண்ட் பி இதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 காஸ் இன்ட்ராக்ஷனுக்கு இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 × 0.9 கிலோ கலோரி பர் மோல். ஸோ ஓவராலாக 2.7 கிலோ கலோரி பர் மோல் காம்பவுண்ட் ஏவுக்கு. அண்ட் இதில் 4 காஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4 × 0.9 3.6 கிலோ கலோரி பர் மோல். ஸோ டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. டெல்டா இ
எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். நமக்கு 2 பேருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணால் 2 பேரும் மைனஸ் பண்ணால் 0.9 கிலோ கலோரி பர் மோல் கிடைக்கும். இதில் ஆப்ஷன் ஏவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.7 கிலோ கலோரி, ஆப்ஷன் பி 1.8, ஆப்ஷன் சி 3.6 அண்ட் ஆப்ஷன் டியில் 0.9. ஸோ கொடுத்துருக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.9 கிலோ கலோரி பர் மோல் தான் இந்த 2 கன்ஃபர்மேஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ட்ராக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நிறைய கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.